லினா என்ற சிறிய விளக்கு. பாலைவனத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லீனா என்ற ஒரு சிறிய விளக்கு வசித்து வந்தது. அவள் ஒரு வசதியான மசூதியின் மூலையில் அமைதியாக தொங்கிக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு இரவும் தொழுகையின் போது மென்மையாக ஒளிர்ந்தாள். மக்கள் குரானை ஓதுவதை லீனா விரும்பினாள். அல்லாவின் பெயரை கேட்கும் ஒவ்வொரு முறையும் அவள் கொஞ்சம் பிரகாசமாக பிரகாசிப்பாள். ஆனால் ஒரு நாள் ஒரு பலத்த காற்று கிராமம் வழியாக வீசி மசூதியின் கதவை அகலமாக தட்டியது. லீனா நடுங்கி அசைந்தாள். பின்னர் அவளுடைய ஒளி அணைந்தது. ஐயோ என்று அவள் அழுதாள். இனி என்னால் பிரகாசிக்க முடியாது. மற்ற விளக்குகள் அவளை உற்சாகப்படுத்த முயன்றன. நீ விரைவில் மீண்டும் பிரகாசிப்பாய் என்று ஒருவர் கூறினார். பொறுமையாக இரு என்று மற்றொருவர் கூறினார். ஆனால் லீனா சோகமாக இருந்தாள். நான் மீண்டும் ஒருபோதும் பிரகாசிக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? நான் உடைந்து போனால் என்ன செய்வது? அன்று இரவு தாமதமாக ஒரு சிறுவன் தன் தாத்தாவுடன் மசூதிக்குள் நுழைந்தான். சிறுவன் சுற்றி பார்த்து லீனாவை சுட்டிக்காட்டினான். அந்த விளக்கு சோகமாக தெரிகிறது என்று அவன் சொன்னான். தாத்தா சிரித்தார். அவளுக்கு கொஞ்சம் உதவி தேவை. சில சமயங்களில் மக்கள் செய்வது போல. அவர் தனது திரியை கவனமாக சரிசெய்து எண்ணெயை மீண்டும் நிரப்பி மெதுவாக தனது சுடரை பற்ற வைத்தார். லீனா மீண்டும் பிரகாசமாக பிரகாசித்தபோது தாத்தா கூறினார், விடப்பெரிது. நாம் வெறுமையாக உணரும்போது அல்லாஹ் நம் இதயங்களை மீண்டும் ஒளியால் நிரப்புகிறான் என்பதை நினைவில் கொள்கிறோம். நாம் கேட்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அன்றிரவு முதல் லீனா முன்பை விட பிரகாசமாக பிரகாசித்தாள். யாராவது சோகமாகவோ அல்லது சோர்வாகவோ உணரும்போதெல்லாம் அவள் தன் பிரகாசத்துடன் கிசுகிசுப்பாள். விடப்பெரிது, கவலைப்படாதே. அல்லாஹ் உன்னை